ஹே buddies, தாய்லாந்து சீரிஸ் பார்ட் 3 பார்க்கலாம். இங்கே தான் ஆக்சுவல் வெக்கேஷனே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மார்னிங் எந்திரிக்கும் போது சூப்பரான வியூவில் எழுந்திரிச்சோம். மழை, அதுக்கப்புறம் கடல், இந்த போட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ரெடி ஆகிட்டு அங்கே உள்ள ஃபேமஸான பனானா நியூட்டெல்லா ரொட்டி சாப்பிட்டுட்டு 7-Eleven போய் ஒரு ஜூஸையும் போட்டுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம்லேயே கொஞ்சம் நடந்து வந்தோன்னே இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே படுத்தா எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஐலாண்ட் ட்ரிப் நாங்கள் புக் பண்ணியிருந்தோன்னு. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அங்கே இருக்க லோக்கல் வெண்டர்ஸ்லேயே புக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும், உங்களுக்கு ப்ரைஸுமே ஓகேவாக இருக்கும். நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து ஃபுல் டே ட்ரிப்பு 10:30 to 7:30 வரைக்கும். அதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஹாஃப் டே ட்ரிப்பு, சன்ரைஸ் ட்ரிப்பு, அந்த மாதிரி லாங் டைல் போட்லேயே உங்களுக்கு ப்ரைவேட்டாக வேணால் கூட்டிகிட்டு போவாங்க. உட்டன் போட் இருக்குது, ப்ளஸ் ஸ்பீட் போட் இருக்குது. நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ஸ்பீட் போட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இல்லைனா சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீட் போட் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், ரொம்ப ஜர்க்காக இருந்தனால சேஃபாக இருக்காது. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆனது வந்து மங்கி ஐலாண்டு. ஸோ நிறைய மங்கீஸ் எல்லாம் பார்த்தோம். அங்கேயே தண்ணியிலாம் இறக்கி விட்ருவாங்க, நம்ம ஸ்விம் பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க டைம் கொடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த ஐலாண்ட் போயாச்சு. அங்கே ஸ்நார்க்லிங்லாம் பண்ணோம். அவங்களே டைம் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. ஸ்நார்க்லிங் இன்னுமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஸ்விம்மிங் ஸ்நார்க்லிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இது வந்து ஒர்த்தான ட்ரிப்பாக இருக்கும். சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறீங்கன்னா ஓகே, சும்மா நீங்கள் போட்டில் உட்காந்து ஜஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு பேம்போ ஐலாண்ட் போனோம். நாங்கள் வந்து இன்க்ளூடிங் லஞ்சோட தான் புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே வெஜ் ஆப்ஷன், நான்வெஜ் ஆப்ஷன் இருந்துச்சு. ஆப்வியஸாக நாங்கள் நான்வெஜ்ஜாக சூஸ் பண்ணோம். ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்பி ஸ்நார்க்லிங், ஸ்விம்மிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஐலாண்ட் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் மறக்காமல் சன்ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வைக்கிங் கேவ்லாம் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அது எல்லாமே இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் போன போட்டில் தான் கம்மி பர்சன் இருந்தாங்க. மற்ற போட்லாம் கம்பேர் பண்ணுவோம், மற்ற போட்லலாம் எக்கச்சக்கமான க்ரௌடு இருந்துச்சு. இவங்க வந்து நாங்கள் போன போட் நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆனது வந்து மாயா பே. இது வந்து ஒரு ஃபேமஸான பீச்சு. இங்கே நிறைய மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க. இங்கே ஸ்விம் பண்ணுறதுக்கு அலோட் கிடையாது, ஏன்னா இங்கே நிறைய ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பாதுகாக்கிறதுக்காக நம்மளை வந்து குளிக்கிறதுக்குலாம் அலோட் கிடையாது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம், பட் சூப்பர் ஒர்த்தான ஸ்பாட்டு. இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு சன்செட் பார்க்க போயிட்டோம். சன்செட் இந்த போட்டில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு என் பக்கெட் லிஸ்ட்டில் இருந்து பயோலுமினஸும் பார்த்தோம். அங்கேயே இருட்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே போய் ஸ்நார்க்லிங், ஸ்விம்மிங்லாம் பண்ணோம். நைட் டைமும் ஒர்த்தான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சு ரூமுக்கு வந்துட்டு அங்கேயே இபிசா புல் பார்ட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீடம் பாலில் நிறைய ஷோஸ், ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலாக ரூமுக்கு போக 1 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், எங்கள் டே 2 இப்படி தான் போச்சு. ஸ்டே டியூன் ஃபார் டே 3.